வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, பருப்பு குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக பருப்பை கழுவி அடுப்பில் வச்சுட்டேன். பருப்பை வேக வச்சுட்டு அது அப்படியே தாளித்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. அதுக்காக தான் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றி வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டேன். அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, மேலே முருங்கைக்கீரை போட்டு அப்படியே முருங்கைக்கீரை சாம்பார் மாதிரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக மேலே போய் பார்த்தேன். முருங்கைக்கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 4-5 கொத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது முருங்கைக்காய் சீசன் அப்படின்றனால நிறைய பூ, பிஞ்சு எல்லாமே இருந்துச்சு. நான் பூவெல்லாம் கொட்டாமல் கொஞ்சமாக கீரையை மட்டும் பறிச்சிட்டு அதையும் வெளியே வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எப்படி முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு கொதி வந்ததும் முருங்கைக்கீரைலாம் போட்டு இறக்குனா போதும், சூப்பரான சாம்பார் ரெடி.